சுப்பையாங்கிற விவசாயி தான் ரொம்பவும் பிரியமா வளர்த்த ஆட்டை யாரை நம்பி ஒப்படைச்சிட்டு பட்டணத்துக்கு போறது அப்படின்னு யோசிச்சான். தன்னோட மனைவியும் உங்களுக்கு போயிட்டா யாரை நம்பி இந்த ஆட்டை ஒப்படைச்சிட்டு போறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிற ராமு ஞாபகத்துக்கு வந்தான். ராமுட்ட ஆட்டை ஒப்படைச்சிட்டு நம்ம பட்டணம் வர போயிட்டு வரலாம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணனான். ராமு கிட்ட என் ஆடு ரொம்பவும் புத்திசாலியான ஆடு, அதை நல்லபடியா பார்த்துக்க அப்படின்னு சொன்னான். ராமு ஆச்சரியமா அப்படியான்னு கேட்டான். உட்காரு அப்படின்னு சொன்னதும் அந்த ஆடு உட்காருது. பாத்தியா, அது புத்திசாலியான ஆடுன்னு இப்ப நம்புறியா அப்படின்னு சுப்பையா சொன்னான். ராமு, உண்மையிலேயே உன் ஆடு ரொம்ப புத்திசாலியான ஆடா? நீ சொல்ற எல்லாத்தையுமே இது செய்யுமா அப்படின்னு திரும்ப ஆச்சரியமா கேட்டான். நீ நம்பலன்னா பாரு, டான்ஸ் ஆடு ஆடு அப்படின்னு சொல்றான். அது உடனே காலை தூக்கிக்கிட்டு என்னமோ செய்யுது. இத பார்த்து ராமு, அட ஆமாப்பா, உண்மையிலேயே உன் ஆடு ரொம்பவும் புத்திசாலியான ஆடுதான், நீ சொல்ற எல்லாத்தையுமே அது செய்யுதே அப்படின்னு அவன் ஆச்சரியப்பட்டு பாராட்டினான். ஆனா அந்த ஆடோ அது காலில் ஏதோ அடிபட்டு இருக்கிறத சொல்லி தெரியப்படுத்துது. அது அங்க இருக்கிற மக்கள் யாருக்கும் புரியாம அது டான்ஸ் ஆடுறதா நினைச்சுக்கிறாங்க. அப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாம் அன்னையிலிருந்து அந்த ஆட்டை சூப்பர் ஸ்டார் ஆடு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சுப்பையா அந்த ஆட்டை ரொம்பவும் புத்திசாலியா வளர்த்திருக்கானே அப்படின்னு அவனை புகழ்ந்து போராட்டமும் செஞ்சாங்க. சுப்பையா நினைச்சான், நாம சொல்ற விஷயத்துல உண்மை இருக்கோ இல்லையோ, ஒரு விஷயத்த நாம உறுதியா சொல்ல ஆரம்பிச்சோம்னா அதை நம்புறதுக்கு ஒரு முட்டாள் மக்கள் கூட்டம் இருக்கத்தான் செய்யுது போல அப்படின்னு அவன் நினைச்சான். அவனோட ஆடு அவன் சொல்லி எதையும் செய்யறது இல்லைங்கிறது அவனுக்கு மட்டும்தான் அது தெரியும்.